நமக்கு பின்னாடி இருக்கிறது துவரை. ஸோ நிறைய பேர் சாம்பாருக்கு போடுற துவரையை பற்றி தெரியாது நிறைய பேருக்கு. இதுதான் துவரை செடி. இந்த துவரை இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்குது. இந்த பூவிலேருந்து காய் வரும். இந்த காயில் இருக்கிற பருப்பு தான் நமக்கு சாப்பிட்ற துவரம்பருப்பு. இப்போ துவரம்பருப்பு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சீடு முழுசாக உருண்டையாக இருக்கும். நம்ம சாப்பிட்ற பருப்பு எப்படி இருக்குது? 2 பாதி பாதியாக உடைச்சது. அது பாலிஷ் பண்ணி மிஷினில் 2ஆக உடச்சி கொடுக்குறாங்க. இதில் 2 விதமான துவரை செடி இருக்குது. ஒன்று வந்து 1 வருஷத்தில் எல்லாம் முடிஞ்சிடும், ஆனுவல் ரெட் கிராம். இதுக்கு இங்கிலீஷில் ரெட் கிராம் PGNPன்னு பேர் இருக்குது. இன்னொன்று வந்து 2 வருஷம் பெரினியல் ரெட் கிராம். நீ விட்டேன்னா காய்ச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ காய்ச்சிட்டே இருக்கும். முடிஞ்சவங்க இது மாதிரி போடுங்க. உங்கள் இடத்துல பேலன்ஸில் ஏதாவது களை வராமல் பார்டரில் வந்து துவரம் பருப்பு போட்டு வச்சு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஆர்கானிக் பருப்பு எடுத்துக்கோங்களேன்.